மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நாட்டுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார்கள். மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற பணியிடங்களை நிரப்புவது, அதே ஒரே வருஷத்துல 10 லட்சம் பணிகளை நிரப்புவது. அதே மாதிரி போன வருஷம் முழுவதும் 10 லட்சம் பணியாணைகளை நிரப்பிவிட்டு இப்போ இன்னும் அதிகமாக 2 லட்சம் பேருக்கு மேல பணியாணைகள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதோட 12 லட்சம் பேருக்கு பணி நியமன ஆணைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசாங்கத்தில் அவங்க பணியாளர்களுக்கு இன்றைக்கு நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள். என்னன்னா, எல்லாருமே நாம் செய்கிற பணி, இந்த பணியானது ஒரு பணி அல்ல, இது ஒரு தேசத்தை கட்டமைப்புகின்ற பணி பொறுப்பு. அந்த பொறுப்பில் நீங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் 2047 மிகப்பெரிய வளர்ச்சியடைந்த நாடாக இருக்க வேண்டும். அந்த வளர்ச்சியடைந்த நாட்டிற்கு அந்த இலக்கை நோக்கி நாம் செல்லுகின்ற அந்த பாதையில் நாம் இப்போ இருக்கிற இளைஞர்கள், புதிய இளைஞர்கள், இன்றைக்கு உலகளவிலான நம்மளுடைய இளைஞர்களுடைய சக்தி, நம்மளுடைய இளைஞர்களுடைய திறமை போற்றப்படுகிறது. அந்த இளைஞர்கள் ஒரு ஆற்றல் மிக்கவர்களாக, இந்த தேசத்தை கட்டமைப்பவர்களாக, வல்லரசு பாரதத்தை உருவாக்குவவர்களாக இருக்க வேண்டும் என்பது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வலியுறுத்தலாக இன்றைக்கு இருந்திருக்கிறது. இன்றைக்கு பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கின்ற அனைவருக்கும் கூட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிட்டத்தட்ட இன்றைக்கு பணி நியமனமானை வழங்கிய அத்தனை பேரும் சென்னை ஐசிஎஃப்ல இங்க வேலை செய்யறாங்க. நம்ம சென்னை ஐசிஎஃப்க்கு ஒரு மிகப்பெரிய பெருமை இருக்கிறது. என்னன்னா, நாம் வந்தே பாரத் ரயில்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே இன்னைக்கு 14 வந்தே பாரத் சர்வீஸ் இருக்கு. அந்த 14 வந்தே பாரத் ரயில் நம்ம இங்க மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் வந்தே பாரத் ரயில்கள் இன்னைக்கு அவங்க கொஞ்சம் சில கோச்செல்லாம் சில நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யற அளவுக்கு நம்மளுடைய வந்தே பாரத் ரயில்கள் நம்மளுடைய சென்னை ஐசிஎஃப்ல தான் இது எல்லாமே மேனுஃபேக்சர் தயாரிக்கப்படுகிறது என்பது அந்த பெருமை மிக்க அந்த சென்னை ஐசிஎஃப்ல இன்றைக்கு பணி சேர்ந்திருக்கிறாங்க. அவர்களுடைய லட்சியம், அவர்களுடைய எண்ணம் எல்லாமே நாம ஒரு நாடு வளர்ச்சியடைந்த நாடாக ஆகணும்னா அந்த நாட்டினுடைய அடிப்படை கட்டமைப்பு, அதாவது தேசிய நெடுஞ்சாலைகள், விமான நிலையத்தினுடைய மேம்பாடு, அதே மாதிரி ரயில் போக்குவரத்தினுடைய மேம்பாடு, லாஜிஸ்டிக்ஸ் மேம்பாடு, இப்படி அனைத்து டிஜிட்டல் வேர்ல்டு, இப்படி அனைத்து துறைகளிலுமே கூட நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை, ரீஃபார்ம், அதாவது மக்களுக்கு எளிமையாக ஈஸ் ஆஃப் லிவிங், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், இதெல்லாமே எளிமையான ஆக வேண்டும். சட்டங்கள் எல்லாம் எளிமையாக இருக்க வேண்டும். அதனாலதான் கிட்டத்தட்ட ஒரு 1500 தேவையில்லாத சட்டங்கள் எல்லாம் கூட நாம விலக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தொழிலாளர் சட்டங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு 4 லேபர் கோடுகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது அனைத்துமே இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, இந்த நாடு வேகமாக முன்னேற வேண்டும். அந்த முன்னேற்றத்திற்கு சிறு தடங்கள் கூட, அந்த பாட்டில் நெக்ஸ் என்று சொல்லக்கூடிய தடங்கள் எல்லாம் கூட இருக்கக்கூடாது. அந்த தடங்கள் எல்லாம் கூட நாம் எடுக்க வேண்டும் என்ற அதோட தான் அந்த ரீஃபார்ம்ஸ் நோக்கி நம்மளுடைய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கத்தினுடைய மிக முக்கியம் 2047 நாம் மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக, வலிமைமிக்க நாடாக ஆக வேண்டும் என்பதற்காக பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பணியாணை பெற்ற அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சென்னை ஐசிஎஃப் நிர்வாகத்தினருக்கும் என்னுடைய பாராட்டுகளை